அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையில் இருக்குது. இப்போ அண்மை காலமாக ஃபீவர் நிறைய வெரைட்டிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்து ஒரு ஃபீவர் ரொம்ப வித்தியாசமாக ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு காய்ச்சல். இந்தியாவில் பரவலாக கடந்த 2 வருடங்களாக இந்த காய்ச்சல் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி கேரளாலையுமே நிறைய பேருக்கு இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இது. கடந்த வாரம் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு காய்ச்சல் 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃபீவர் இருந்துச்சு. அதாவது குளிரும், ஜுரம் அடிக்கும். அந்த ஜுரம் பார்த்தீங்கன்னா 104.6 டிகிரி வரைக்கும் போச்சு. 104.6 வரைக்கும் போச்சு. குளிர் நடுங்குவாங்க, போர்வையை பொத்தலாம் நடுங்கும், அதுக்கப்புறம் வேர்க்கும். இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் பெராக்சிசமும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்க்ரப் டைஃபஸ் தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கே 7 டேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப அன்காமனான கண்டிஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபீவர் எப்படி வருது, நம்ம என்ன சிம்டம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். இது ஒரு பாக்டீரியானால வர்றது. இந்த பாக்டீரியாவுக்கு பேர் ஓரியண்டா சுசு கேமுசி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வர்றது. இந்த பாக்டீரியா உடம்புக்குள்ளே, நம்ம ஹியூமனுடைய உடம்புக்குள்ளே எப்படி வருது, மனித உடலுக்குள்ளே எப்படி வருதுன்னா, ஒரு மைட், அது பேர் லெப்டோட்ராம்பிடியம் அப்படிங்கிற ஒரு மைட், ஒரு பூச்சி மூலமா மனுஷனை கடிச்சிருச்சுன்னா அந்த பாக்டீரியா இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது போயிடும். இந்த லெப்டோட்ராம்பிடியம் மைட் ஒரு எலி, விவசாய நிலத்தில் வாழக்கூடிய எலிகளுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு சின்ன பூச்சி, பாரசைட். அது எலிக்கு எந்த நோயும் ஏற்படுத்துறதில்ல. ஆனால் அந்த எலியிலேருந்து சப்போஸ் மனுஷனுக்கு உடம்புல ஏறிடுச்சு அப்படின்னா அது கடிச்சிட்டு போயிடும். அந்த கடிக்கு பெரிய சிகார் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிகார் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிக்கு பெரிய சிகார் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பைட் ஆகிற இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டருக்கு சின்னதாக வெசிக்கல் ஃபார்ம் ஆகிடும். அது பேர் எஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம். அது கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா நேராக நிர்ணய சுரப்பிகளுக்கு உள்ளே போயிடும். லிம்ஃப் நோட்ஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் இரத்த குழாயில் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இரத்த குழாயில் இருக்க லேயர் வழியாக எண்டோதூலியம் சொல்லுவாங்க, அது உள்ளே போய் இரத்த நாளங்களில் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சப்போஸ் லங்ஸில் போயிடுச்சுன்னா நிமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரெயின் வரி இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா என்செஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ். அதாவது பிரெயினை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் டெத்தும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வந்துருச்சு அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா 6%. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ நாங்கள் சொன்ன படி பார்த்தாலே 7 நாள் ஆகிடுச்சு. கண்டுபிடிக்கிறதுக்கே கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த டிலே இன் டயக்னோசிஸே பார்த்தீங்கன்னா டெத்து காஸ் பண்ணிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ள அந்த பாக்டீரியா உடம்பை ஃபுல்லாகவே எல்லா மல்டிபிள் ஆர்கன்ஸும் எல்லா ஆர்கன்ஸ், பல ஆர்கன்ஸ், பிரெயின், லங்ஸு, கிட்னி, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் டேமேஜ் பண்ணுறதுனால மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி இறந்துருவாங்க. ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே 1% டெத் வாய்ப்பு அப்படின்னு தான் மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ என்ன வந்துச்சுன்னா ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், அதீத காய்ச்சல், என்ன மருந்து கொடுத்தாலும் ஃபீவர் போகலை, 104க்கு மேலே இருக்குன்னா நம்ம ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கான்னு டவுட் பண்ணோம். அதுமாரி கம்ப்ளீட் பெட் கவுண்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபீவர் குறையல அப்படின்னா கம்ப்ளீட் பெட் கவுண்ட் பார்க்குறது ரொம்ப அவசியம். கம்ப்ளீட் பெட் கவுண்டில் டபிள்யூபிசி கம்மியாக இருக்குது, பிளேட்லெட் கம்மியாகிடுச்சு. யூஸ்வலாக பிளேட்லெட் கம்மியாகிடுச்சுன்னா டெங்கு இருக்கான்னு நம்ம டவுட் பண்ணுவோம். ஆனால் பிளேட்லெட் கம்மியாகிடுச்சுன்னா ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்குமா அப்படிங்கிறதுக்கும் டவுட் படணும். ஏன்னா த்ராம்போசைட்டோபீனியாவை இது காஸ் பண்ணுது. இந்த பிளேட்லெட் குறையிறதுனால இன்னும் டெத்து காஸ் ஆகும், ஒரு உயிர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கம்ப்ளீட் பெட் கவுண்டில் டபிள்யூபிசி கவுண்டு, பிளேட்லெட் கவுண்டு இது ரெண்டுமே கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரப் டைஃபஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இப்போ சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அஸ்யூஷுவல் பாடி பெயின் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும். ஏன்னா பிரெயினை டேமேஜ் பண்ணுறதுனால ஹெட்டேக் இருக்கும், குளிரும், வேர்க்கும், அந்த 3 பெராக்சிஸ் ஆஃப் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும். பாடி பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். இதுதான் ரொம்ப மூக்கெல்லாம் ஒழுகாது, மூக்கில் சளி இருக்காது, ரொம்ப ட்ரையான ஃபீவர் இருக்கும். ஸோ ஸ்க்ரப் டைஃபஸ்ங்கிறது கண்டிப்பாக உயிர்கொல்லியான்னு கேட்டால் உயிர்கொல்லி தான். ஆனால் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவுமான்னு கேட்டால் ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக பரவாது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலி மேலே வாழ்கிற ஒரு பூச்சி நம்மளை கடிச்சிருச்சுன்னா மட்டுமே இந்த பாக்டீரியா உள்ளே போய் இவ்வளோ வேலைகள் செய்யுது.
அதனால் ஒருத்தருக்கு இருக்குது இன்னொருத்தருக்கு பரவும், கொரோனா மாரி ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுமானா ஆகாது. ஆனால் இந்தியா ஃபுல்லாக வேரியட் கேசஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி க்ரைட்டீரியாஸ் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் WBCயும் பிளேட்லெட் கம்மியாக இருந்துச்சுன்னா டெங்கு போக ஸ்க்ரப் டைஃபஸ் பார்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வீடியோ தான் இது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.